சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் செப்டம்பர் 7ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 22ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் எதிர்பார்க்காத லாபம், எதிர்பார்க்காத பெரிய மனிதர்களை சந்திப்பது, அதே மாதிரி வீட்டுல வரவேண்டிய விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் தடைப்பட்டு ஏற்படுவது, பெண்கள் அதுவும் மூத்த பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலையே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டென்ஷன், ப்ரெஷர், சில பேர் கால் முட்டிகள்ல வலி வேதனைகள், அவசியமில்லாத குடைச்சல், அவசியமில்லாத டென்ஷன், சண்டை போடக்கூடிய நேச்சர்ல நிறைய பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஹெல்த் பிரச்சனைங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. அலைச்சல் இருந்தாலும் வேலை நடக்கும், நல்லா இருப்பீங்க. ரிலாக்ஸா இருங்க, நல்லா யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, செட் ஆகிடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை. அப்பா, பாட்டனார்கள், பாட்டி, இவங்க ஹெல்த் எல்லாம் பார்த்துக்கணும். அடுத்த ஒரு 30-40 நாளைக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் நீங்க பார்த்துக்கணும்னு சொல்லலாம். இன்றைய நாள் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. தூரமான பிரயாணம், தூரதேச பிரயாணம் இதெல்லாம் செட் ஆகாது. கொஞ்சம் பொதுவா கவனமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. இந்த நாள் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. பக்கத்துல கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்று. உடம்புக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் ரெண்டுமே நெகட்டிவா தான் இருக்கும். ஏதோ ஒரு பெரிய ஒரு கொடுமை நமக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒன்றும் ஆகாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நன்று. எந்த விஷயத்தையுமே எதிர்த்து பார்க்கக்கூடாது, எதிர்த்து கண்ணோட்டத்துல எதையுமே பேசக்கூடாது. மெயினா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், மூத்த பெண்களை ரொம்ப கவனமா பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லது நடக்கும். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தை சந்திரன் ஆகுறதுன்னா பொதுவாக பொதுமக்கள் மூலியமா நல்லது. வாழ்க்கை துணைக்கு லைட்டா ஹெல்த் இஷ்யூ வரும், பட் உங்களுக்கு அது பெரிய ஒரு வெற்றி தான். ஏன்னா ஜாதகத்தின் பிரகாரம் எப்படி இருக்குன்னு தெரியாது, கோச்சாரத்தின் பிரகாரம் பெரிய ஒரு சக்சஸ் இருக்கு. புதிய மனிதர்களை சந்திக்கிறது, வேறு மொழியை பேசக்கூடிய ஒரு நபர், அதுவும் மூத்த பெண் மூலியமா ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிரிகள் அப்படிங்கக்கூடிய கதையே இருக்காது, வீணா போயிடும். எதிரியே கிடையாது. வயிறு சம்பந்தப்பட்ட பாதைகள் ஒரு சில பேருக்கு வந்துட்டு போகும். கடன் கேட்டா உடனடியே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. என்ன சாப்பிடுறவங்கிறதுல கவனமா இருக்கணும். அதை மட்டும் பாத்துங்க, மற்றபடி ஒன்றும் நெகட்டிவா சொல்ற மாதிரி இல்லை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாக்குவாதங்கள் இருக்கப்படாது. ஏதோ பண்ணிடுவோம், இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடுங்கிற சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது. மெயினா நெஞ்சு சளி பொறுத்துக்காம பார்க்கணும். மெயினா இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் காட்டக்கூடிய நாள். எதுவுமே நம்மளால செய்ய முடியும், அது வேகமா செய்ய முடியுங்கிற எண்ணம் இருக்கும். கண்டிப்பா பண்ணி முடிச்சிருவீங்க. பட் அட் சேம் டைம் ஹெல்த் தான் மெயின். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. அதுல இன்றைய நாள் யோகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை. பொதுவாக சுகத்தை விட்டு வெளியே போற மாதிரி, வீட்டுல இருக்க முடியாத மாதிரி, வீட்டுல இருந்து வெளியே போய் அலைச்சல் நிறைய இருக்கிற மாதிரி, மற்றவங்க வேலை நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும்.
அதுவும் மெயினா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும். நெஞ்சு சளி போத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு, துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான வெள்ளை நிறம். தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான ஆற்றல் அதிகரிக்கும், செயல்திறன் அதிகரிக்கும். ஏதோ ஒரு விதத்துல இன்றைய நாள் ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய ஆபீஸ்லயோ வீட்லயோ உங்களை பத்தி பயங்கரமா பேசிட்டே இருப்பாங்க. அது எப்படின்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மனை வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் ஆஷ் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் வெற்றி, திடீர் பண வரவுகள், மிகப்பெரிய லாபம், மனசுக்கு சந்தோஷம், பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிப்பது, இது எல்லாமே சேர்ந்த கலவையாக இருக்க போறது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். தாராளமான பணவரவுகள், திருப்தியான விஷயங்கள் எல்லாம் நம்மை சார்ந்து நமக்கு ஏற்றவாறு நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்க ஒரு விஷயத்த நினைச்சீங்கன்னா அந்த நினைச்ச விஷயத்த முடிக்காம விட மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள், அலைச்சல்கள், ஹெல்த் காம்ப்ளிகேஷன், சில பேர் கால் முட்டிகள்ல வலி வேதனைகள், மூத்தவங்களோட ஹெல்த்ல பிரச்சனை, இதெல்லாம் எப்படி அட்டன் பண்றதுன்னு உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அவசியம் இல்லாம எந்த ஒரு புது நபர்கிட்டையும் இந்த நாள் பேச்சுவார்த்தைகள் இல்லாம இருப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ணலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாண்டவர் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.